அலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் டு NB vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கனவா குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கிலோ கனவா எடுத்திருக்கோம். அதையும் இது போல் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பாருங்க லேசா செவந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பையும் இது கூடயே சேர்த்துருங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் தேவையில்லை. பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த காரம்லாம் போகட்டும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கனவை வந்து சேர்த்துக்கலாம். கனவாவை சேர்த்து இது போல் கனவாவில் வந்து மசாலா படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் வந்து கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன். நம்ம 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறங்க, அடி பிடிச்சிடாம. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உருளைக்கிழங்குலாம் வெந்து வந்துருச்சு. நல்லா தண்ணியும் வற்றிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டு போல் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தோம். பாதி மூடிலையும் பாதி எடுத்து நம்ம நல்லா பட்டு போல் அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க கொதி வருது. லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்து நம்ம 5 நிமிஷத்துக்கு வந்து சிம்ல போட்டுருவோம். பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா நல்லா கனவோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. பாருங்க குழம்பு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.